என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 84வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் அவர்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? அவருடைய பிரசனத்தினால் நிறைந்திருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் அவரை துதித்து கொண்டே இருப்பீர்கள். அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்தால் கூட அந்த இடத்திலும் அவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டுதான் கடந்து போவார்கள், அதை உருவ நடந்து போவார்கள். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு சில பேரை நாம் பார்க்க முடியும். அவர்கள் நினைத்தது நடந்தால், கேட்டது கிடைத்தால், அப்பொழுது அவங்க வாயிலிருந்து துதியானது ரொம்ப சரளமாக புறப்பட்டு வரும். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி வந்துவிட்டால் உடனே முறுமுறுக்க ஆரம்பிப்பார்கள், சலித்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய பிரசனத்தினால் நிறைந்தவர்கள் அல்ல, மாறாக அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள், எப்பொழுதுமே அவருடைய சமூகத்தில் தங்கியிருக்கிறவர்கள், அவருடைய பிரசனத்தினால் நிறைந்திருக்கிறவர்கள், பாதை எதுவாக இருந்தாலும் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் காணப்படுகிறார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, பாதை எதுவானாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டே இரு, துதித்து கொண்டே இரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய பிரசனத்தை விட்டு மாத்திரம் பிரிந்து போய்விடாதே. அவருடைய பிரசனத்தை உன்னிலிருந்து பிரிக்கிற எந்த காரியத்துக்கும் உன் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து விடாதே. அவருடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்படுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.